நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வசனங்கள் முடிய. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 21, தியான வசனம் 18 மற்றும் 19 வசனங்கள். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவின் அன்பை குறித்து வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் அன்பு, அந்த அன்பை குறித்து அவர் சொல்லுகின்றதான வேளையிலே முதலாவதாக அவர் சொல்லுகின்ற காரியம் கிறிஸ்துவின் அன்பின் அகலத்தை குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள், வியாதிகள், பலவீனங்கள் யாவற்றையும் சுமந்தது அவரது அன்பின் அகலத்தினுடைய அம்சமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஊழியம் செய்த பிரதான ஆசாரியன் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் நாமங்களை தன்னுடைய மார்பிலும் தோளிலும் சுமந்து கொண்டே இருந்தான். புதிய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியராகிய நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்து நமது பலவீனங்களை சுமந்து அவைகள் பரிகரிக்கப்பட கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் புத்திரருடைய 12 நாமங்கள் வெட்டப்பட்ட 12 கற்கள் பதிக்கப்பட்ட நியாய விதி மார்பதக்கத்தை சுமந்து கொண்டிருந்தார். இந்த நியாய விதி மார்பதக்கம் பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டது என்பதாக யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இதில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் பொன் விசுவாசத்தையும், இளநீல நூல் அன்பையும், இரத்தாம்பர நூல் தேவ நீதியையும், சிகப்பு நூல் பாடுபடுதலையும், திரித்த மெல்லிய பஞ்சு நூல் பரிசுத்தத்தையும் காட்டுகிறது. மற்றவர்களுடைய அக்கிரமத்தை சுமக்கின்ற பொழுது அவர்களுடைய அக்கிரமம் பரிகரிக்கப்பட்டு அவர்களும் இயேசு கிறிஸ்துவை போல் மாறுவார்கள் என்ற விசுவாசம் நமக்கு தேவை. அக்கிரமம் சுமப்பவர்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அக்கிரமம் சுமப்பவர்கள் தேவ நீதியுடையவர்களாக இருக்க வேண்டும். அக்கிரமம் சுமப்பது நிமித்தம் பல பாடுகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். மற்றவருடைய அக்கிரமத்தை சுமப்பவர்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்தவித குணாதிசயங்கள் நிறைந்தவராய் தமது அக்கிரமங்களை சுமந்து நம்மை அவரை போல மாற்றிக்கொண்டிருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவின் அன்பின் அகலம். இரண்டாவதாக கிறிஸ்துவின் அன்பின் நீளத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தது அவருடைய அன்பின் நீளத்தின் அம்சமாகும். தேவனுடைய அன்பின் கயிறானது குறுகி போகவில்லை. அந்த அன்பின் கயிறு நீண்டு கொண்டே இருக்கிறது. சர்வ லோகத்திற்கும் என் ஆண்டவருடைய அன்பின் கயிறு நீண்டு கொண்டிருக்கிறது. அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த அன்பின் கயிறானது இன்று மட்டுமாய் நீண்டு கொண்டிருக்கிறது. நம்மை தேடி பரலோக மேன்மையை விட்டு கீழே இறங்கி வந்தாரே, அந்த தூரம் கிறிஸ்துவின் அன்பின் நீளமாகும். அந்த நீளம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான குழிக்கும் உளையான சேற்றிற்கும் அவர் நம்மை தேடி வந்தார். தூரமாயிருந்த உன்னையும் என்னையும் அவருக்கு சமீபமாக்கினார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்பதாக லூக்கா 19:10 கூறுகிறதல்லவா? கிறிஸ்துவின் அன்பின் நீளத்தின் பகுதியை நாம் விளங்கிக் கொள்வோமானால் நாமும் ஆத்துமாக்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், அவர்கள் எப்படிப்பட்ட மோசமான பாவ பழக்க வழக்கங்களில் இருந்தாலும் அவர்களை தேடி சென்று அவருடைய ரட்சிப்பிற்காக செயலாற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். மூன்றாவதாக கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினது அவருடைய அன்பின் ஆழத்தின் அம்சத்தை வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த பவுலடிகளார் குறிப்பிடுகின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக
சிலுவையின் மரணபரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார் என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தை உணர்ந்து தேவனுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் மற்றவர்களுக்கும், தேவனை அறிந்திராத மக்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கும் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். அன்பின் ஆழத்தை உணராதவர்கள் தாழ்த்தப்படும் போது துக்கப்பட்டு முறுமுறுத்து எதிர்க்கிறார்கள். ஆனால் அன்பின் ஆழத்தை உணர்ந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல தாழ்த்தப்படும் போதும் சந்தோஷமாய் தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிப்பார்கள். நீங்களும் நானும் எந்த வகையிலே நாம் காணப்படுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தை உணர்ந்தவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் பாவிகளை வெறுக்க மாட்டோம், பாவிகளை நேசிப்போம். அவர்களும் ஆண்டவரிடமாய் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நேரம் காலத்தை கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து கரிசனையற்றவர்களாக இருக்க மாட்டோம். அந்த ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக, என்னால் என்ன செய்ய முடியும் இந்த ஆத்துமாக்களின் மீட்புக்கு என்பதை உணர்ந்து செயலாற்றுகிறவர்களாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க முடியும். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவின் அன்பின் உயரத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பின் உயரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டது அவரது அன்பின் உயரத்தின் அம்சமாகும். எல்லா வானங்களுக்கு மேலாக பிதாவின் வலது பார்சத்திற்கு, அதாவது சீயோனுக்கு அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். நம்மையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் இருக்கும் சிங்காசனத்தில் உட்கார வைக்க விரும்புகிறார். கிறிஸ்துவின் அன்பினால் உயர்த்தப்பட்டவர்கள் அந்த அன்பினால் மற்றவர்களையும் உயர்த்துகிறார்கள். சிலர் உயர்த்தப்படும் போது பெருமைக்கும் மேட்டிமைக்கும் இடமளித்து விழுந்து போகிறார்கள். தூதர்களில் சிலர் தாங்கள் உயர்த்தப்பட்ட நிலவரத்திலே மேட்டிமை அடைந்து விழுந்து விட்டார்கள். உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மையும் உயர்த்தும்படி அன்புடன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பினால் பிதாவினிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாம் காண்கிறதும் கேட்கிறதுமாகிய அந்த பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளினார். அவர் தம் அன்பினால் 5 வித உத்தியோகஸ்தர்களை நமக்கு ஈவாக தந்தருளினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவின் அன்பின் உயரத்தை நோக்கி பார்த்தாயா? உனக்காக உயர்த்தப்பட்டாரே, உனக்காக உயர்த்தப்பட்டாரே. உன்னையும் என்னையும் தன்னிடமாய் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அந்த உயர்த்தப்பட்ட அந்த நிலைமையை நீ உணர்ந்து பார்த்திருக்கிறாயா? ஆம், கிறிஸ்துவின் அன்பின் உயரம். இதைத்தான் பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்பதாக அங்கே குறிப்பிடுகிறார். கிறிஸ்து தம்முடைய அன்பினால் எல்லாருக்காகவும் மரித்தார். அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவும் என்றால் நீங்களும் நானும் எல்லாருக்காகவும் மரிக்க நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க உபத்திரவங்கள், வியாகுலங்கள், துன்பங்கள், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம் இவைகள் நம்மை சந்திக்கக்கூடும், நம்மை நெருக்கக்கூடும். ஆனால் நீங்களும் நானும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு மனிதனை படைக்கும் முன் அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கச் செய்தது. கிறிஸ்துவின் அன்பு விழுந்து போன மனிதனை தூக்கிவிடவும், பாவியான மனிதனை தம் சொந்த இரத்தத்தால் கழுவும்படியும் கல்வாரி சிலுவையில் அவரை மரிக்கச் செய்தது. கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய கரைதரை பிழைகளை அகற்றச் செய்கிறது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாக, மகிமையுள்ளவர்களாக மாற்றுகிறது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை அவரை போல மாற்றுகிறது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை அவருடைய மனைவியாக மாற்றுகிறது, மணவாட்டியாக மாற்றுகிறது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை சிங்காசனத்தில் உட்காரச் செய்கிறது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை எருசலேமாக, சீயோனாக மாற்றுகிறது. இந்த கிறிஸ்துவின் அன்பை ருசித்து, கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் ஆகியவற்றை தியானித்து, கிறிஸ்துவின் அன்பால் நெருக்கி ஏவப்பட்டு, கிறிஸ்துவின் மேல் அழியாத அன்பு வைத்து
அவருடைய வருகையில் காணப்பட ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும்படியாக நம்மை அவருடைய பொற்பாதங்களிலே ஒப்புக் கொடுப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய அன்பின் மகத்துவத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. உம்முடைய அன்பின் அகலம், அன்பின் நீளம், அன்பின் ஆழம், அன்பின் உயரம், இவைகள் எல்லாம் ஈனப்பிரவியாகிய எனக்காக என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தியாகம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அந்த அன்பின் வெளிப்பாடை நாங்களும் வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக அந்த அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.